இருங்க இருங்க, இந்த வீடியோவை தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேட்டுப்பாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, என்னென்னு கேட்டுப்பாங்களேன், உடனடியே தள்ளிடாதீங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறேன். பிரியமானவர்களே, எப்படி சொல்கிறாரு? பிரியமானவர்களே, நீ நல்லவனாரு கெட்டவனாரு, அவருக்கு பிரியமான பிள்ளைங்க தான் நம்ம எல்லாருமே. ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே பிரியமான பிள்ளைங்க தான். நீ தப்பு செய்தால் கூட அவர் என்ன சொல்கிறார்? என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பார். நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க, ஆனால் ஆண்டவர் அப்படின்னா என் பிள்ளை நல்ல பிள்ளை, இனிமேல் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு அவர் மாற்றி மாற்றி நம்மளுக்கு நல்வழி கொண்டு நல்வழிப்படுத்துகிறவர் இயேசு. அவர் தான் சொல்கிறாரு, பிரியமானவர்களே. எப்படி பேசுகிறார் இந்த வசந்த கூந்துங்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குவதில் எனக்குரியது. ஒருத்தர் சண்டை போட்டானா நீ திரும்பி போய் சண்டை போடாத, அதெல்லாம் எனக்குரியதுப்பா, நீ கம்முன்னு பொறுமையாக இருன்றார். யாருன்னா இருக்க முடியுமாங்க? எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா, ஏன் என்னுடைய பிள்ளை என் பிள்ளை மேலே கை வச்சா நான் சும்மா விடுவேனா? நீ சும்மா இருப்பான்றார். பழி வாங்குதல் எனக்குரியது. நீ பழி வாங்க போனீன்னா அதுக்கு விளக்கத்தை சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதுகிறபடியால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினிக்கு இடங்கொடாமல் இருங்கள். கோபாக்கினிக்கு நம்ம போய் மாட்டிக்கூடாது. பழி வாங்கிட்டு அவன் செய்துட்டாட நானும் செய்ய போன போய் செய்துட்டு சண்டை போட்டுட்டு அப்போ லாஸ்ட்டில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அவனுக்கு சண்டை போட்டு நான் என்னப்பா பண்ண முடியும்னு கேட்டார். அவர் பதில் செய்ய மாட்டார். பழி வாங்கிட்டு பிறகு நம்ம போய் அவர்கிட்ட கேட்க முடியுமாங்க? ஒரு பிரச்சனை பெருசாகிட்டு பிறகு அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும்? என் பிள்ளை மேலே கை வைக்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அடிச்சா விடுவாரா? ஓட மாட்டார், போய் சண்டை போடுவாரா இல்லையா? அவர் செய்வார், நீ சும்மா இருப்பான்றார். நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருந்தார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விட்டுடுவோம். கிறிஸ்துவில் இருக்கிறோம், நமக்குள்ளேயே அப்படியேப்பட்ட கோபம் மூர்க்க குணம் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லிட்டாருங்க. ஒருத்தர் நமக்காக பழி வாங்குறானா, ஏதோ பேசுறானா, துன்மாக்கமாக பேசுறானா, சண்டை வாங்குறானா, நீ பொறுமையாக இருந்திருப்பா, என்கிட்ட முறையீடு நான் பார்த்துக்கிறேன்ட்டார். திட்டமாக சொல்கிறாரு, பழி வாங்குதல் ஏன் கூறியதுப்பா, நான் பார்த்துக்கிறேன். அவர் தான் சொல்கிறார், பூமி எங்கே என் கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது, என்ன நடக்குது எனக்கு தெரியும்பா, நீ கம்முன்னு இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். நம்ம யாருன்னா இருக்க முடியுமா? உடனே சீரி போவோமே, சீர மாட்டோம். அதை சீரி தான் ஆண்டவர் புத்திமதி சொல்கிறார். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் குறித்து நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் என்று எழுதி வச்சுட்டாங்கப்பா. நீ பழி வாங்காமலும் கோபாக்கனிக்கு இடம் கொடுங்கள். பார்த்தியா எப்படி சொல்றவர்? கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் அப்படின்றாரு. அந்த இடம் கொடுங்க, அந்த கோபத்திலேருந்து வெளியே வாங்கன்றார். நீ கோவப்படாத, அவன் கோவப்படுறான், நீ கோவப்பட்டினா கோபாக்கினிக்கு நீ இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். கோபாக்கினி இடம் கொடுத்தினா நீ என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் எதுவும் கேட்க மாட்டார், உனக்கு பதில் செய்ய மாட்டார். நீ இதே தான் பதில் தீர்த்துக்கணும். ஒரே ஒருத்தர் சண்டை போட்டு பிறகு 2 பேரும் நியாயம் சொல்ல போனால் 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சிட்டிங்க, நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் அமைதியான அமைதியானவனுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஏன்டா அவளை அடிச்சான், ஒரு அடிச்சு கூட அவன் திருப்பி கேட்கலையாப்பா, மீண்டும் மீண்டும் ஏன்பா சண்டை போடணும், யாராவது ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா? ஆண்டவருக்கு தான் விளக்கம் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குவதில் என்ன? பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதுகிறபடியே நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கனிக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னா கோபாக்கனிக்கு இடம் கொடுங்க. அவன் கோபாக்கனி பட்டால் கோபம் பட்டு செய்யறனா அவன் அக்கனிக்கு போகிறான்னு அர்த்தம். நீ போகாத அங்கன்றார். கோபாக்கினிக்கு இடம் கொடுங்க. அவன் கோபாக்கினிக்கு இடம் போட்டு அவன் கோபப்பட்டு செய்ததுனால அவன் கோபாக்கினிக்கில் நம்மக்கிட்ட வராத அளவுக்கு இடம் கூடாது இருங்கன்றார். நம்ம அந்த கோபம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நம்ம ஒப்பாடிக்கணும். எதுவாக இருந்தாலும், ஏசப்பா நான் எதுவுமே செய்யலைப்பா, எதுவும் பேசுகிறாங்க, அவர் தூராக பேசுகிறாங்க, எதுவும் சண்டை வாங்குறாங்க, அவனை அவர்கிட்ட ஒப்பாடிச்சுனா அவர் பார்த்துக்கிறாரு. எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கப்படுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நல்ல ஆலோசனையை கர்த்தர் பேசுகிறார். அநேகருக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்களை பார்த்துங்க. அநேகருக்கு ஜெபிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த வீடியோ மூலிமா ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேசுங்க, ஜெபிப்போம். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அநேக ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை நடத்த போகிறார். எந்த நேரத்திலும் எப்போது வேணாலும் என்னுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஜெபிப்பது நம்முடைய கடமை, ஜெயம் கொடுக்குது கர்த்தர். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், வியாபாரமோ இல்லை பிஸ்னஸ்லையோ இல்லை அநேக காரியத்தில் வியாதியோ வறுமையோ, அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக சுகம் கொடுப்பார். ஆசீர்வாதத்துக்கு அன்போடு வாழ போகிறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.